திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் பதவிக்கு திமுக எம்எல்ஏ பணத்தை பெற்றுக்கொண்டு பதவி கொடுத்துள்ளதாக முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். செய்யாற்றில் உள்ள ஸ்ரீ பாவாடிமூர்த்தி விநாயகர் கோவில் அறங்காவலர் குழு தலைவராக அழகர் மலையும், குழு உறுப்பினர்களாக கருணாநிதி, சுந்தரசேரசன் ஆகியோரும் செயல்பட்டு வந்தனர். இந்நிலையில் இவர்கள் பதவிக்காலம் முடிவெடுத்ததை அடுத்து திமுக எம்எல்ஏ ஜோதி பணத்தை பெற்றுக்கொண்டு ராமு என்பவரை குழு தலைவராகவும், காசிராஜன் மற்றும் இளங்கோ ஆகியோரை உறுப்பினர்களாகவும் தேர்வு செய்துள்ளதாக முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் அழகர் மலை குற்றம் சாட்டியுள்ளார். தாங்களே பதவியை தொடரலாம் என அறிவிப்பு வெளியாகியும் திமுக எம்எல்ஏ ஜோதி பணத்தை பெற்றுக்கொண்டு பதவி வழங்கியுள்ளது திமுக ஆட்சியில் நடைபெறும் ஊழலை அம்பலமாக்கியுள்ளது. ரூபான்ற அடிப்படையில் எங்களுக்கு முதல்ல கையெழுத்து போட்டாரு பாருங்க, அதை கேன்சல் பண்ண சொல்லிட்டாருங்க. அங்கேயே ஜேசி ஆஃபீஸில் கேன்சல் பண்ண சொல்லிவிட்டு இந்த ராமுன்றவருக்கும் காசிராஜன்றவருக்கும் அவங்களுக்கு அறங்காவலராக போடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எம்எல்ஏ மூலிமா சொல்லிட்டாங்க. எங்களை ஆர்டர் போட்டதை கேன்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு புதுசாக போடுறாங்க. ராமுன்ற பேர்லேயும் காசிராஜன்ற பேர்லேயும் சமுதாயத்துக்கு சார்பாக பல லட்சம் ரூபாய் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சமுதாயத்தினுடைய கோயிலினுடைய இடத்த 2 பேர் அபகரிச்சிட்டாங்க. அந்த அபகரித்த ஆளுக்கிட்ட ரூபா வாங்கிக்கின்னு இவங்க அந்த கேஸுக்கு தள்ளுபடி பண்ணுறதுக்கோசம் இவங்க அவங்களோட சேர்ந்துக்கின்னு எம்எல்ஏவும் அவங்களோட சேர்ந்து ஒரே அமங்கலம் பண்ணுறாருங்க. இது முழுக்க காரணம் திமுகனுடைய எம்எல்ஏ திரு ஜோதி அவர்கள் தான் சார். இப்போ அறங்காவலர் ஏற்கனவே கிராமணியாக இருந்தவர், அவர் நிறைய ஊழல் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கே மறுபடியும் எம்எல்ஏ சப்போர்ட்டில் அவருக்கே அந்த போஸ்டிங் போட்டாங்க. அந்த கோவில் இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த வீடு கட்டுறதுக்கும் அவங்க பணம் வாங்கிட்டாங்க சார். திமுக எம்எல்ஏவோட நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சமுதாயத்துலாம் இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறாங்க, அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தா அவங்க எதுவுமே போலீஸ் மெத்தனமாக செயல்படுறாங்க சார். எல்லாமே அந்த எம்எல்ஏ ஜோதிக்காக பணத்தை வாங்கிக்கின்னு அரசு எம்எல்ஏ சொன்னால் நாங்கள் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க சார் இன்ஸ்பெக்டருங்களாம்.